தேவாதி தேவனும் மகிமை நிறைந்த ராஜனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி 8வது அதிகாரம் அதன் 5வது வசனம். கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனங்களை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் வேத வசனங்களை தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளுக்காக, பகுதிகளுக்காக, ஒவ்வொரு செயல்களுக்காக, ஒவ்வொரு காலங்களுக்காக வேத வசனத்தை அறிந்து கொள்ளுகிற ஒருவன், வேத வசனத்தை கை கொள்ளுகிற ஒருவன் எந்த தீங்கையும் அறியான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே அவை தங்களுடைய வாழ்வில் தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொன்றையும் வகையறுக்க ஆரம்பிக்கிறோம். இது நன்மை, இது தீமை என்று வகையறுக்கிறோம். சில நேரங்களிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தீங்குகளெல்லாம் சம்பவிக்கிறது அல்லது நம்மை எதிர்கொள்ளுகிறது என்றெல்லாம் நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஆனால் வேத வசனத்தை கை கொள்ளுகிற, வேத வசனத்தை வாசித்து எல்லா காரியத்திலும் வேத வசனத்தை கை கொள்ளுகிற ஒருவருக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு அவர்கள் ஒரு தீங்கையும் அறியாதிருக்கும்படி தேவன் அவர்களை அதிசயமாய் நடத்துகிறார். காரணம் என்ன? அதனால் வேத வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனால் அனுமதிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நன்மைக்காகவே என்று அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அதுதான், ஒரு தீங்கையும் அறியார்கள், எல்லாம் நன்மைக்காகவே, எல்லாம் அது நமக்கு வெளிப்படையாக உலகத்தின் பார்வையிலே, மனிதனுடைய பார்வையிலே அது தீங்கும் அநியாயமும் நியாயக்கேடும் அது ஒரு பரிதாபத்திற்குள்ளதானதாகவும் ஒரு காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் வேத வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு தெரியும், அவமானம் வந்தால் கூட அதிலே நன்மை இருக்கிறது என்று தெரியும். தோல்விகள் வந்தால் கூட அதில் தேவன் அனுமதிக்கிற காரியமாக இருக்கிறபடினாலே வசனத்தை அறிந்து கை கொள்ளுகிறவனுக்குத்தான் அந்த தெளிவு வரும். இல்லை என்றால் நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது, வாழ்விலே பல விதங்களிலே நெருக்கங்கள் வரும் பொழுது புலம்பவும் கதறவும் பதறவும் ஆரம்பிக்கிற தேவ ஜனங்களாய் மாறிவிடுவோம். இன்றைக்கு வேத வசன அறிவும் அந்த கை கொள்ளுதலும் நமக்கு இருக்கும் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, சகலமும் நன்மைக்காகவே கர்த்தர் அனுமதிக்கிறார். அதனால் எந்த தீங்கு நம்முடைய வாழ்விலே வரப்போவதில்லை என்கிற தெளிவோடு கூட கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க முடியும். இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். இன்றைக்கு எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிற எல்லாமே என்னுடைய நன்மைக்காகவே என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருக்கிறதா? இல்லை. பல கேள்விகளை கேட்டு மனக்குழப்பம் அடைந்து வசனத்தை அறியாதவர்களைப் போல பரிகாசித்தும் நிந்தித்தும் பலவிதமான காரியங்களை அவிசுவாசமாய் பேசியும் திரிகிற ஒரு நபராய் இருக்கிறோமா? தெளிவடைவோம். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனுக்கு தான் சகலமும் நன்மைக்காகவே நடக்கிறது என்கிற தெளிவு உருவாக ஆரம்பிக்கும். அதைத்தான் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். அவன் எல்லாவற்றையும் எப்படி அவனுக்கு தெரியும் என்றால், தீங்கு போல தெரியும், ஆனால் அது நன்மையாக முடியும், அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்கிற தெளிவோடு கூட இன்னும் கர்த்தரை நேசித்து, இன்னும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளையாக மாறுவார்கள். ஒருபோதும் தேவனை விட்டும், அவருடைய பிரமாணங்களை விட்டும், அவருடைய சமூகத்தை விட்டும் தூரம் போக எந்த முகாந்திரமும் அவர்களுக்கு வராதபடி எல்லாவற்றையும் நன்மைக்காகவே என்று எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவதற்கு தகுதியுடையவர்களாய் மாற்றப்படுவார்கள். அது யாருக்கென்றால் கற்பனையை கை கொள்ளுகிறவனுக்குத்தான் அந்த தெளிவும் அறிவும் உண்டாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும்
சில செயலுக்கு கர்த்தரை துதிக்கிற நாம், சில செயலுக்கு புலம்பலும் அழுகையும், சில செயலுக்கு முறுமுறுக்குதலும், ஏன் என்கிற கேள்வி கேட்குதலும் உண்டாகி இருக்கும் என்றால், இன்னும் கற்பனையை கை கொள்ள வேண்டிய விதத்திலே, அறிய வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கை கொள்ளவில்லை என்பதை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனபடினாலே முழுவதும் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அது எல்லாமே நன்மைக்காகவே என்று எடுத்துக்கொள்ளும் என்றால், கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய கிருபையும் நம்மை தொடர ஆரம்பிக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளை நீங்கள் தந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அநேக நேரத்தில் எங்கள் வேதத்தினுடைய வசனம் கற்பனைகளை கை கொள்ள தவறும் பொழுது, இது கர்த்தருடைய சித்தந்தான், இதிலும் நன்மை இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள, வேத வசனத்தின்படி எங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறவைகளை ஏற்றுக்கொள்ள மனம் ஆண்டவரே தயங்கும் பொழுது, இன்னும் ஆண்டவரே வேதனையான இன்னும் பாடுகள் வழியாகத்தான் நாங்கள் அவைகளை கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. தகப்பனே, ஆண்டவரின் வேத வசன தெளிவோடு ஒவ்வொரு கற்பனைகளையும் ஆண்டவரை கை கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே தேவனால் அனுமதிக்கப்படுகிற எல்லாமே நன்மைக்காகவே என்று புரிந்து கொள்ள, அதில் எல்லாவற்றிலும் நன்மை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த தெளிவோடு தொடர்ந்துமை பின்பற்றவும், நன்மைகளை சுதந்திரமாக்கி கொள்ளவும் கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.